உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்கிற ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவர் நம் ஆராதனையை பார்க்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே. என்னை அழைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ
என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே. நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரிமனதலர ஷாதரோ ரிக பாஷதரிகதலா ஒனிலாகுன ஷதரிமோ இஸ்மலகு யோஷாயிரோ உஸ்மலுகலரனி மொரோகோ ரிகலதன ஷலிகடோ உஸ்மலானு மெருகலகோ உஸ்மலதன ரிகதலா ரிஷமரகதுலரா ದುರಭಾಷಲರೇ ಗನುರೋ ಉಸ್ಮಲದೋ ಹೆಸನ ಹೊಸ ಉಸ್ಮೆ ರಾಖೆಲೆ ಹಸೋಲೆ ಕಡ ದುಸ್ಮೆರೋ ಹಸೆ ಹಲೆ ಶೆಕೋ ಬಜಾ ಉಸ್ಮಲದೋ ನೈಕನ ಶೆಗನೋರಾ ಓರಾ ಬಾಬಾ ಲೆಶೆ ಹಸುಮೆ ಗೋರಾ ದುಸ್ಮಲೋ ದನರಿ ಗಡರನೋ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எல்லாரையும் நிறைக்கட்டும். விட்டு கொடுங்க, ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. யாரும் ஹார்டா வைக்காதீங்க ஹார்ட்ட. ரோஷிக பது ரிக்லி மனா சேகது அஸ்மாதோலே ரெகடலரரா அப்டே ஹன்சானே ஹமஸ்லி கபடு ஓ பபபரி பாபா சந்தனி மஹஸ்மோடரா ஒலாக்கே பபரா ஷேகே ஹிமாலா சம்பதுரா ஹல்கே கோ நஹதரா ஓ தண்டரலரமா சந்திலி மோ கோரா ஷேகே ஓ ஸ்மிலி கரபரபலபரோ சி பண்டுரு நிமார ஹம்தோ நிக்லம மர ஷேகே ஓ बे रहा जे हंदलु मेहाने शेगुरुबा उस्मा लहदिनी की बनहा देखनो नशंदुली मनको अपने ब्रो हल बहा दिगली मगस्तम बडोरो डिंबरहा दिलिको बाबा ஷேகே பரகல பரபா. எல்லா ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. உங்க வாய்களை திறங்க. ரியாக்கமா சிப்பந்து பிம்மத்துமி மெமிலி கோசாதி கர்பல் குன்வா அம்திகலோர ஷிலிக பருரா பஹந்திலி கரபரபா. நம்ம எல்லாம் தேவனால் பிறந்தவர்கள். நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளைகள். தேவனுடைய வித்து நமக்குள்ள தரித்திருக்கு. தேவனுடைய வித்து நமக்குள்ள தரித்திருக்கு. நம்ம தேவனால் பிறந்தவர்கள். உலகத்தை ஜெயிப்பவர்கள். ரியாபத ஷகதலரபா. நம்ம எல்லாம் உலகத்தை ஜெயிப்பவர்கள். நம்ம பாவத்தை ஜெயிக்கிறவர்கள். நம்ம தரித்திரத்தை ஜெயிக்கிறவர்கள். நம்ம நோயை ஜெயிக்கிறவர்கள். ஓ ரிய தில்லிமா ஷெக்கே மமதஹல் பரடுரலபா. அடுத்தது பார்க்குறோம். இன்னொரு விதையை பார்ப்போம். இதே எபிரேயர் இதில் மோசேவை பற்றி சொல்லியிருப்பார். எபிரேயர் 11:24 விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து, இப்ப பலன் இல்லை தெரிஞ்சுக்கோங்க, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஹல்லேலூயா. அரண்மனை வாழ்க்கைங்க, அரண்மனை சாப்பாடுங்க, அரண்மனையில் இருக்கிற மெத்தங்க. ஆனா எல்லாவற்றையும் இழக்கிறார். தனக்கு ஒரு ஐடென்டிட்டி இருந்தது, அதை வெறுக்கிறாரு. எனக்கு தேவையில்லை, இந்த ஐடென்டிட்டி எனக்கு தேவையில்லை, பார்வோனுடைய குமாரத்தியின் மகன்ற ஐடென்டிட்டி எனக்கு வேணாம். அப்புறம் அதை வெறுத்தாரு. பார்த்தீங்களா? தன்னுடைய ஜனத்துக்காக ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஐடென்டிட்டியை கொடுத்தாரு.
அல்லேலூயா. மோசே யார் தெரியுமா? என்னோடு முகமுகமாய் பேசுகிறவன் பேச வச்சாரு. அவனை போல பூமியில் ஒரு மனுஷன் இருந்ததில்லைன்னு சொல்லுது. அப்போ அந்த காலத்தில் கர்த்தருக்காக அந்த விதை செத்துச்சு பாருங்க. தான் ஐடென்டிட்டியை விட்டுச்சு, தன்னோட ஐடென்டிட்டியை விட்டு மறிச்சுது அந்த விதை. அரண்மனை வாழ்க்கை யாருங்க விட முடியும்? நான் யோசிச்சு பார்த்தேன், நான் ஒருவேளை அந்த இடத்துல இருந்திருந்தேன்னா கூட யோசிக்க வேண்டியதை தான் இருக்குது. அந்த காலத்தில் இந்த பீட்டர் பிறந்திருந்தா நல்ல லைஃபுங்க. ஆஹா, பார்த்தீங்களா ஆண்டவர் என்ன. நான் என்ன நினைப்பேன், அவர் இப்படி இஸ்ரேல் ஜனங்களாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அந்த இடத்துல கஷ்டப்பட்ட என்ன ஆண்டவர் கொண்டு வந்து அரண்மனையில் உட்கார வச்சுட்டார். நன்றி ஆண்டவர், என்ன நல்லா வச்சுட்டீங்க ஆண்டவரே, என்ன காப்பாற்றிட்டீங்க. அவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க பாவிங்க ஆண்டவரே, என்ன மொத்தவங்க கிருபை ஆண்டவரே. பார்த்தீங்களா, நான் ஏன் அரண்மனை வாழ்க்கையில் வாழணும், நான் நல்லா ஜாலியாக தானே இருக்கிறேன் அப்படின்னு இல்லாமல் அவர் எடுக்க சொன்னது தான் பாருங்கள், அழகாக இருக்குது. அநித்தியமான பாவ சந்தோஷம். அரண்மனையில் அந்த வாலிப வயசில் அவருக்கு தேவையான எல்லா பாவங்களும் அங்கே இருக்கும். அவர் எல்லா லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு அந்த மனுஷன், அரண்மனையில் இருந்த மனுஷன் 40 வருஷம் பாலைவனத்தில் சுற்றி திரியிறாருங்க. அந்த விதை அனுதினமும் செத்தது. அதனால தான் அனுதினமும் பிரகாசித்து கொண்டே இருந்தது, இன்றைக்கும் பிரகாசித்து கொண்டிருக்கிறது. எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அந்த விதை அன்னைக்கு மரித்து உயிர்த்ததுனால அப்போ இருந்த லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது மாத்திரம் அல்ல, இன்னைக்கு எத்தனையோ 1000 வருஷங்கள் கழித்தும் அந்த விதையின் மரத்தின் கனிகளை நாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோங்க. அதுதான் ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கை, அதுதான் ஒரு தேவன் பிள்ளையோடைய வாழ்க்கை. இன்னைக்கு ஆபிரகாம் தன்னை விதைச்சதோடைய ஆசீர்வாதங்களை நம்ம புசித்துட்டு இருக்கோம். நம்மளும் ஒரு பறவையாக அந்த மரத்தில் உட்காந்து அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு மோசே தன்னை விதைச்ச விதையோடைய அறுவடையை இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம லைஃப்பில். அவங்க லைஃப் மூலயமா எத்தனையோ சத்தியங்களை நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். வசனம் சொல்லுது, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நமக்கு எல்லாருக்கும் ஒன்று தெரியும், என் லைஃப்பில் இது ஒன்று தான் பிரதர், இந்த ஒரு பலவீனம் இல்லை ஏதோ ஒரு காரியம் நமக்கு இருக்கலாம். அந்த இடத்துல நம்ம என்ன ஆகணும்னா நம்ம சாகணும் பாருங்க. அவர் பவுல் சொல்லுவார், 15:36 எடுங்க. பேதுரு 1 கொரிந்தியர் 36 படிக்கிறேன். புத்தியினனே, நீ விதைக்கிற விதை செத்தாலுளிய உயிர்க்க மாட்டாதே. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையையே விதைக்கிறாய். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றுக்கும் அதற்கேற்ற மேனியையே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வசனம் 37 பாருங்க. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையையே விதைக்கிறாய். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த விதைக்கும் போது என்ன தெரியுமா, நம்ம என்ன நினச்சிரோம், விதைக்கும் போது நமக்கு கொஞ்சம் வலிக்கும் பாருங்க. ஐயோ, அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, பெஸ்ட்டு, இது கொஞ்சம் நல்லா இருக்கு, இதை நான் எப்படி ஆண்டவருக்காக விட முடியும். எல்லா ஊழியக்காரங்களும் எடுத்துக்கலாம், வேதத்தில் எல்லா மேன் ஆஃப் காடும் அவங்க பார்த்தீங்கன்னா விட்டு வர்றது, என் சொந்த குடும்பத்தை நான் விடணும், என் பிள்ளைய நான் விடணும். எலிசாவை பார்த்தீங்கன்னா அவர் அவங்க தாய் தகப்பனை சொல்கிறாரு, நான் போய் ஒரு கிஸ் பண்ணிட்டு வந்துடுறேங்க, நான் கிஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். போகிறாரு, போய் அதுதான் அதை உடைக்கிறாரு, உடைச்சி எல்லாத்துக்கும் விருந்து பண்ணுறாரு, தாய் தகப்பனை கிஸ் பண்ணிட்டு வந்துடுறாரு. வலிக்க தான் செய்யும் விதை. ஆனால் இந்த விதை அதுக்காக ஸ்டெப் எடுத்து வரும்போது பாருங்களேன், அந்த விதைக்கு இவர் ஒரு மேனியை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விதையாக இருக்கிற வரைக்கும் ஒரு மேனிங்க, ஆனால் அது முளைச்சி வரும்போது அதுக்கு வர மேனி வேற. ஹல்லேலூயா. உங்களுடைய அந்த
என்ன சொல்றதுன்னா ஃபிகர், உங்களுடைய ஃபிகர் மாறுது, ஸ்ட்ரக்சர், அந்த ஸ்ட்ரக்சர் மாறுது, வேற மாதிரி ஆகுது. இது சின்னது, அது விதைக்கப்படும் போது அந்த ஸ்ட்ரக்சர் மாறி அது வேற மாதிரி உருவம், மேனி. இது என்ன தெரியுமா, இது வரைக்கும் விதைக்காத வரைக்கும் ஒரு மேனி, விதைச்சதுக்கு அப்புறம் தான் கர்த்தரே அதுக்கு ஒரு மேனியை கொடுக்குறாராம். அல்லேலூயா. நம்ம லைஃப்ல நம்மளை விதைக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம மேனி மாறிடும். நம்ம மேனியை ஆண்டவர் மாற்றுகிறார். நான் நெகேமியாவை படித்தேன், 3வது வசனம். அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடைக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. அதுக்கப்புறம் அவர் பேசுகிறாரு. இங்கே பாருங்க, இன்னைக்கு உலகம் அப்படி தான் இருக்குது. இன்னைக்கு உலகம் இடிக்கப்பட்டிருக்கு. தேவனுடைய ராஜ்யம் விஸ்தாரம் ஆகலை. நிறையா இடங்கள்ல ஜனங்கள் பாவத்தில் மூழ்கி இருக்கிறாங்க. ஏன் தேவனுடைய சபைகள் கூட இன்னைக்கு எத்தனையோ சபைகளில் சரியான சத்தியம் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த நெகேமியா என்ன பண்ணுறாரு தெரியுமா? நெகேமியா எங்கே தெரியுமா இருக்கிறாரு? நம்ம மோசே இருந்த மாதிரி ஒரு அரண்மனையில் ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாய், ராஜாவுடைய சாப்பாடு, அவருக்கு ராஜாவுடைய திராட்சை ரசம், ராஜா வாழ்க்கை, அரண்மனையில் இருக்கிற நெகேமியா அவர் போய் அந்த ராஜா கிட்ட போகிறாரு. துக்க முகமாக இருந்தால் ராஜாவுடைய பானபாத்திரக்காரனுக்கு என்ன நடக்கும் தெரியுங்களாமா? அவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணுமா. அந்த ராஜாவை சுற்றி இருக்கிற ஆட்கள் யாராவது ஒருத்தன் துக்க முகமாக இருந்தால் அவன் தலை துண்டிக்கப்படும். ஆனால் இங்கே பாருங்கள், அந்த வசனம் சொல்லுது, அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழியே வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து, அவர் என்ன செஞ்சாராம்? மிகவும் பயந்தாராம். ஏன்னா ராஜாவுக்கு முன்னாடி துக்கமாக இருந்தால் தலையை வெட்டிடுவாங்க, இருக்கக்கூடாது. முக்கியமாக பானை பாத்திரக்காரங்க அந்த காலத்தில் அப்படி இருக்கவே கூடாதான். இங்கே பாருங்க, இவர் என்ன செய்கிறாருன்னா, இவர் போன உடனே அந்த ப்ராசஸ் நடக்குது பாருங்க. இந்த விதை சாகும்போது அவரே கேட்குறாரு, இனி இவர் போகணுன்றாரு, நான் போய் அந்த ஆலயத்தை கட்ட போகிறேன்றாரு. ஆலயத்தை கட்ட போகிறேன்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறாருனா, உனக்கு என்னென்ன வேணும், நான் உனக்கு என்ன செய்யணுன்றாரு. உடனே என்ன பண்ணுறாருனா, இவர் கிளம்பி அங்கே போய் ஒரு ஆலயத்தை எடுத்து கட்டுறதை நம்ம பார்க்குறோம். நினச்ச நெகேமியா எப்படி இந்த அரண்மனை வாழ்க்கையை விட்டு போனார்? ராஜ சாப்பாடு. இப்போ அந்த ஜனங்க எப்படி இருக்காங்க தெரியுமா? நீங்கள் போய் படிச்சிங்கன்னா தெரியும். அந்த ஜனங்களுக்கு வீடு இல்லைங்க. அந்த ஜனம் வீடே இல்லாமல் இருக்குதுங்க. வீடெல்லாம் இடிக்கப்பட்டிருக்குதுங்க. அவங்களுடைய எல்லாம் ஆலயம் இடிக்கப்பட்டுடுச்சு, எல்லாமே டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. அவங்க சூழ்நிலை இருக்குது. அந்த இடத்துக்கு போறாரு யாரு? அரண்மனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நெகேமியா. அந்த விதை, அரண்மனையில் இருக்கிற விதை, நான் போறேன், நான் போய். இவங்க பாருங்க, நெகேமியாவுக்கு ஆண்டவர்லாம் வந்து சொல்லலை. ஆண்டவர் வந்து பேச, அவங்க வந்தாங்க, செய்தியை சொன்னாங்க. செய்தி சொன்ன உடனே நான் மட்டும் நல்லா இருந்தா எப்படி? கிளம்பிட்டாரு நெகேமியா அரண்மனையை விட்டு. போய் 12 வருஷம் அதுக்குள்ளே அந்த ஆலயத்தை அவங்க கட்டுறதை பார்க்குறோம். அதுக்கப்புறம் எவ்வளவு போராட்டம். நீங்கள் நெகேமியா படிச்சிங்கன்னா தெரியும். அந்த ஆலயம் கட்ட விடாமல் பண்ணுறதுக்கு சன்பலாத்தும் தொபியாவும் வந்து ஏகப்பட்ட டென்ஷன். அவரை கொலை செய்கிறதுக்கு, இஸ்ரவேலின் நன்மையை ஒருத்தவன் விசாரிக்கிறதுக்கு வந்தான்னு சொல்லி கேட்ட உடனே அவரை கொலை பண்ணுறதுக்கு, டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு, ஒரு நாய் இல்லை ஒரு நரி அது மேலே ஏறி போனால் இடிஞ்சு விழுந்துரும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாவற்றையும் தாங்கி கட்டி முடிச்சா. நான் சொல்லட்டுமா, அந்த விதை நாம கிறிஸ்துவுக்கு மரிக்கும்போது, இந்த விதை சாகும்போது நம்ம லைஃபு மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்கிறேன். நம்ம வாழ்க்கை நமக்கு மட்டும் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு வாழவே கூடாதுங்க. இந்த வேதத்தில் அதனால தான் இந்த 3 பேரை நான் சொன்ன. ஆபிரகாமாக இருக்கட்டும், ஆபிரகாம் என் சொந்த ஜனத்தோடு நான் இருந்துக்கிறேன்ப்பா, நான் அங்கேயே இருந்துக்கிறேன். எங்கேயோ கூப்பிட்றாரு, போய் பழக்கம் இல்லை, வழி தெரியாது,
அந்த காலத்துலலாம் கொடூரமான ஜனங்கள், நடுவில் எவன் வந்தாலும் வெட்டி சாய்ச்சாலும் தெரியாது. கொடூரமான அரக்கர்கள் வாழ்ந்த காலம் அதெல்லாம். கருணையே இல்லாத காலம். அந்த மனுஷன் என்ன நம்பினாருங்க? ஆண்டவரை விசுவாசித்தாருங்க, கிளம்புனாருங்க. இன்றைக்கும் அவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு மனுஷன் கர்த்தருக்காக வாழ்ந்தானா, கர்த்தருக்காக எல்லாவற்றையும் விட்டானா, அந்த மனுஷனை இந்த உலகம் பேச வைப்பாருங்க ஆண்டவர். இந்த ஆண்டவர் உலகமே பேச வைப்பாருங்க. உலகத்தில் இதுக்கப்புறம் பிறக்க போகிறவனும் பேசிக்கிட்டு இருப்பாங்க அவனை பற்றி சாதாரணமாக. உன் பேரை பெருமைப்படுத்தவனா அதுதான். மோசஸை பார்த்தோம், நெகேமியாவை பார்த்தோம். அவங்க இருந்த லக்ஸரி லைஃப்பை விட்டு வெளியே வந்தாங்க. சரி, இதெல்லாம் விட்டு வெளியே வந்தாங்களே, கஷ்டப்பட்டாங்கன்னா இல்லைங்க, கஷ்டப்படுற மாதிரி இருந்துச்சுங்க. ஆனால் கஷ்டப்பட்டுட்டே இருக்க விடலைங்க. சில விஷயங்களை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவங்கள நல்லா வாழ வச்சாருங்க. அரண்மனையில் தான் உனக்கு அரண்மனை வாழ்க்கை இல்லை நெகேமியா, மோசே, நீ எங்கே போனாலும் உனக்கு அரண்மனையில் வாழ்கிற மாதிரி வாழ வைக்கிற தெய்வம்னு வாழ வச்சாருங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா? நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசப்பா, நன்றி. கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரர் ஆனதில்லை, அது சரித்திரமும் இல்லை. எஸ் ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை எங்களுக்கானது மாத்திரம் இல்லை, நாங்கள் உமக்குரியவர்கள், உமது ராஜ்யத்திற்குரியவர்கள். ஆண்டவரே, இன்னும் நாங்கள் எங்கெங்கெல்லாம் சாகணுமோ, சுயம் பாட்டு இருக்கு, சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே என்னை நிரப்பும். ஆண்டவரே, எங்களுக்குள்ள அந்த ஃப்ளஷ், இன்னும் சுயம், மாம்சத்தின் கிரியைகள் எங்கள் வாழ்க்கையில் வேணாம் ஆண்டவர், வேணாம் ஏசப்பா. இன்னும் நாங்கள் எந்தெந்த ஏரியாலெலாம் சாகணுமோ ஆண்டவர், எல்லா ஏரியாவிலையும் நாங்கள் சாக விரும்புகிறோம். நீங்கள் வாழுங்க. பீட்டர் வாழ வேணாம், இயேசு வாழட்டும். அப்பா, நீங்கள் எங்களுக்குள்ள இருந்து நீங்கள் வாழுங்க. கிறிஸ்து இயேசு மகிமையின் நம்பிக்கையாய் நமக்குள் வாசம் செய்வதே அந்த ரகசியம். அவர் நமக்குள் வாழ ஆசைப்படுகிறார். நம்ம வாழ்ந்து 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 நம்ம வாழ்க்கையை கெடுத்தது போதும். நம்ம வாழ வேணாம், நம்ம மாம்சம் வாழ வேணாம், ஆண்டவரை வாழ வைப்போம். நம்ம சிந்தனையில், நம்ம பேச்சில், நம்ம பார்வையில், உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நாம் இயேசுவை வெளிப்படுத்துகிறவர்களாக வாழுவோம். அவரை வெளிப்படுத்துவோம். நம்மளை வெளிப்படுத்தி ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்மளை இந்த உலகத்துக்கு காட்டுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு பாயிண்ட்டு கூட நம்ம தேவ ராஜ்யத்துக்கு எதுவும் செய்ய முடியாது. நமக்காக வாழ்கிறதுனாலையும் எந்த பிரயோஜனமும் இல்லை. இயேசுவே தனக்காக வாழலைங்க. இந்த பூமியில் வந்து அவர் தேவனுடைய பிதாவினுடைய சித்தத்துக்கு தான் வாழ்ந்தார். ஆண்டவரே, இந்த பூமியில் நாங்கள் வாழுகின்ற ஒவ்வொரு நொடியும் உமக்காக நாங்கள் வாழ வேண்டும். உமது சித்தத்துக்காக நாங்கள் வாழ வேணும். நீங்கள் எங்கள் மேலே வச்சிருக்கிற அழைப்புக்காக நாங்கள் வாழணும். வேற எதுக்கும் வாழ வேணாம். உலகத்துக்காக வேணாம், மனுஷர்களை பிரியப்படுத்தணும்னு வேணாம், மாம்சத்தை பிரியப்படுத்தணும்னு வேணாம். ஆண்டவரே, நாங்கள் பரலோகத்தை பிரியப்படுத்துகிறவர்கள், பரலோகத்தை பிரியப்படுத்துகிறவர்கள். எங்கள் வாழ்க்கை நாங்களும் நல்லா இருந்து லட்சக்கணக்கான ஜனங்களை கர்த்தரிடத்துக்கு திருப்புகிற ஒரு கூட்டமாக நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே. அதான் வேதத்தில் நாங்கள் பார்க்குறோம். ஒவ்வொரு தேவ மனுஷனும் தங்கள் வாழ்க்கையை விதைக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, அதை ஒபே பண்ணும்போது, அவர்கள் லட்சங்களுக்கு கோடிகளுக்கு ஆசீர்வாதமாய் மாறினார்கள். நம்ம இன்னைக்கு அந்த மாதிரி ஆண்டவர் சமூகத்தில் ஒரு வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது, நம்ம அவர் வார்த்தைக்கு ஒபே பண்ணும்போது, அவர் வார்த்தைக்கு மரியாள் சொன்னாங்க, சொல்லும் அடியேன் கேட்கிறேன், சொல்லும் அடியேன் நீங்கள் சொல்லுங்கப்பா, நான் கேட்குறேன், நீங்கள் சொன்னா நான் செய்வோம்ப்பா.
என் மாம்சம் சொல்றது வேணாம், பிசாசு சொல்றது வேணாம். ஏசப்பா நீங்க சொல்லுங்க, உங்க வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் எங்களோடு பேசட்டும். அதன்படி நாங்கள் வாழுவோம், அதன்படி நாங்கள் செய்வோம். ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. உங்களுடைய ஸ்ட்ரக்சர் மாறுது, உங்கள் ஸ்ட்ரக்சர் மாறுது, உங்கள் ஊழியத்தோடைய ஸ்ட்ரக்சர் மாறுது, உங்களுடைய குடும்பத்தோட ஸ்ட்ரக்சர் மாறுது. நீங்கள் இதுக்கு முன்னாடி விதைத்த விதைகள் முளைத்து எழும்புகிறது. அதோடைய ஒரு மேனி ரொம்ப பார்ப்பீங்க, நிறைய புதுசு புதுசாக நீங்கள் முளைத்து எழும்புனதை பார்ப்பீங்க, புது புது மேனியை நீங்கள் பார்ப்பீங்க, உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்ப்பீங்க. என்ன இன்னைக்கு ஒரு மாதிரி அழகாக இருக்குது, நாளானிக்கு இன்னொரு விதை முளைக்கும், அது அடுத்த நாள் இன்னொரு விதை முளைக்கும். ஒவ்வொரு விதைக்கும் ஒவ்வொரு மேனி. அதை மாதிரி மல்டிபிள் கலரில் உங்களுடைய வாழ்க்கை, குடும்பம், ஊழியம் அலங்கரிக்கப்படுவதை நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு காடு எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு பூந்தோட்டம் எடுத்துக்கோங்க. அந்த பூந்தோட்டத்தில் எக்கச்சக்கமான விதைகள் விதைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு விதையும் ஒவ்வொரு கலர் பூவை காட்டும். அந்த மாதிரிங்க நான் சில பேர் வாழ்க்கையை பார்க்குறேன். உங்களுக்குள்ளே நிறையா விதைகள் விதைக்கப்பட்டுச்சு, நீங்கள் நிறையா விதைகள் உங்கள் வாழ்க்கையில் விதைச்சிங்க. இப்போ அந்த லைஃப் எப்படி தெரியுமா ஆக போகுது, ஒரு பூந்தோட்டம் மாதிரி. ஒரே கலரில் இருக்காது பூந்தோட்டத்தில் பூ, எல்லா வகையான கலரும் இருக்கும், மல்டிபிள் கலர்ஸ் அங்கே இருக்கும். ஃப்ளவர் வித்தியாசமாக இருக்கும். ஒரே பூவாக அங்கே எல்லாமே இருக்காது, ஒரே கலராகவும் இருக்காது. வித்தியாசமான கலரில் இருக்கிறத பார்க்குறேன், வித்தியாசமான பூக்களை நான் பார்க்குறேன். எஸ், அப்படி ஒரு பூந்தோட்டமாக நீங்கள் அநேகர் வந்து இளைப்பாறுகிற ஒரு இடமா மாறுவீங்க. ஜனங்கள் வருவாங்க, இங்கே போனால் நிம்மதி இருக்குது, இவங்கள்ட்ட பேசினா நிம்மதி இருக்குது அப்படின்னு ஒரு பார்க்கில் வந்து ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி உங்ககிட்ட வந்து ரிலாக்ஸ் ஆவாங்க. எஸ், நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா. அந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களோடு நீர் பேசினீர். இன்னும் எங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த ஏரியாவில் நாங்கள் விதைக்கணுமோ, விதையை எங்கெங்கெல்லாம் விதைக்க முடியலன்னு ஒளிச்சு வச்சிருக்கிறோமோ அந்த ஏரியாவை எடுத்து நாங்கள் விதைக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் நாங்கள் ஏதாவது விதையை விதைக்காமல், இல்லை இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இல்லை எனக்கு கொடுக்க முடியாது, இல்லை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு இருக்கிறதா இருந்தால் அதை எங்களுக்கு காட்டுங்க ஹோலி ஸ்பிரிட், அதை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க ஹோலி ஸ்பிரிட். எஸ், நன்றி நன்றி, வார்த்தைகளுக்காய் நன்றி. துதி ஆராதனை உங்களுடைய அபிஷேகம் பிரசன்னம் வெளிப்பட்டதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமை மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் வந்து நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை
காலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் வந்து நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.